நான் சொன்ன 20 வருஷத்துல 1,52,00,000 கிட்டத்தட்ட அவங்களுக்கு வரும். ஓகே, 20,000த்துல 30% 6,000 ரூபா மாசம். ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கார்பஸ் அவங்களுக்கு ஒரு பில்ட் ஆயிருக்கும். அது எவ்வளவு ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபா ஆயிருக்கும். 20 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்றாங்கன்னா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு எஃப்டிலையோ கோல்டுலையோ முதலீடு பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வராது. செலவினங்களை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். அவங்களுடைய கரியர்ல வேற என்ன மாதிரி ஒரு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி பண்ணா என்ன மாதிரி அவங்களோட அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் நிதி ஆலோசகரோட வேலை. 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வருஷத்துக்கே வரும். ஸோ மாசம் 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ இதெல்லாம் போக அவங்களுக்கு வந்து அவரால் ஒரு 6,000 ரூபா அவரால் சேமிக்க முடியும். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் சென். ஒரு 30 வயசுல இருக்க ஒருத்தர் வந்து இனிமேல் தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய வருமானம் வந்து 20,000லிருந்து 30,000 35,000 இந்த ஒரு ரேஞ்சில் நம்மளால பார்க்க முடியும். அப்போ ஒரு 20,000 தான் எனக்கு சம்பளம் இருக்குது அப்படிங்கும்போது நான் இப்போ அந்த சம்பளத்துலேயும் நான் முதலீடு பண்ணணும். எனக்கு வந்து ஒரு பெரிய கார்பஸ் பில்ட் ஆகணும். ரிட்டையர்மெண்ட் அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நிறைய பேர் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ இதை பற்றி நம்ம ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், கிட்டத்தட்ட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கௌஷிக் சார் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வர வச்சிருக்கோம் இந்த சந்தேகங்கள்லாம் கேட்கறதுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம். 30-32ன்னு வச்சுக்கலாம் சார். எனக்கு வந்து நான் இப்போ ஒரு 20,000 தான் சம்பளம். ஏன்னா இந்த கேட்டகரியிலையும் இந்த பிராக்கெட் நிறைய பேர் இருக்காங்க. 30 வயசுல 20,000 சம்பாதிக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த சம்பளத்தை வச்சு நான் ஃபியூச்சர் என்னால் பார்க்க முடியாது. பட் ஆனால் இப்போலேருந்து ஒரு வெல்த்தை நான் பின்னாடி கிரியேட் பண்ணணும், என் ஃபியூச்சர் வந்து செக்யூர் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஜென்ரல் சஜஷன் சொல்லும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் சார்? ஸோ இப்போ ஒரு 20,000 ரூபா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20,000 ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நீங்கள் 50% ஆஃப் டேக் ஹோம் உங்களுக்கு வர்ற சம்பளத்தில் 50% 60% உங்களுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைங்க. அவங்களால அவ்வளோலாம் சேவ் பண்ண முடியாது. ஓகே, குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் வச்சுக்கோங்க, அதிகபட்சம் ஒரு 30% அவங்களுடைய சம்பளத்துலேருந்து அவங்களால சேவ் பண்ண முடியும். அவங்க ரெண்ட்டை பார்க்கணும், கரண்ட் பில்லை பார்க்கணும், ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க பில்லு பார்க்கணும், ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஒரு 6,000 ரூபா அவங்களால சேவ் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே அவங்க வந்து அதை முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவங்கெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஓகே என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் அவங்களுக்கு ஒரு 6 மாதம் வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 6 மாதம் வேலை இல்லாத சமயத்தில் எப்படி அந்த இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எமர்ஜென்சி கார்பஸ் அவங்க பில்ட் பண்ணணும். ஒரு 6 மாதம் வேலை இல்லையா, அந்த 6 மாதத்துக்கு உண்டான செலவினங்களை அவங்க வந்து ஒரு இடத்துல சேமித்து வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை இன்கல்கேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸு, இந்த லோ இன்கம் குரூப்பில் இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேட்டோம்னா ஏதாவது ஒரு 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 ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது அவங்களுக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அவங்களுடைய சேவிங்ஸை ஃபுல்லாக ஈட்டவே ஆகிடும். சேவிங்ஸே இல்லாத போது என்ன பண்ணும், அதுக்கு தான் முதல்ல எமர்ஜென்சி கார்பஸ் சொன்னோம். அந்த சேவிங்ஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நிறைய பேர் கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த செக்மெண்ட்டுக்கு தாங்க ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே சார். மற்றவங்கள விட இந்த செக்மெண்ட்டுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறத நிதி திட்டமிடல் ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ ஒரு இன்சூரன்ஸ், ஒரு நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ், இல்லை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு குறைஞ்சபட்ச கவரில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள தான் வருஷத்துக்கே வரும். ஓகே. ஸோ மாதம் 1000 ரூபாய்க்குள்ள தான் வரும். ஸோ இதெல்லாம் போக அவங்களுக்கு வந்து அவரால் ஒரு 6,000 ரூபா அவரால் சேமிக்க முடியும். ப்ளஸ் தேவையில்லாத செலவினங்களை குறைக்கணும். ஸோ ஒரு நிதி ஆலோசகரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து எமர்ஜென்சி கார்பஸோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும். முதல்ல ஓகே இந்த விஷயத்தை புரிய வைக்கணும். ரெண்டாவது காப்பீடுங்கிறது உங்களுக்கு முக்கியமான விஷயம். டேர்ம் லைஃப் காப்பீடாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீடாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துரைக்கணும் அவங்க. மூணாவது அவங்களுடைய செலவினங்களை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். நாலாவது அவங்களுடைய கரியரில் வேறு என்ன மாதிரி ஒரு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி பண்ணால் என்ன மாதிரி அவங்களோட அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தான் நிதி ஆலோசகரோட வேலை. இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம நிதி ஆலோசகரோட வேலை பணம் இருக்கா, இந்த 5,000 எங்கே போடுறது, இதுதான் நிதி ஆலோசகரோட வேலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. ஓகே. இந்த விஷயங்களை முதல்ல அவங்களுக்கு புரிய வைக்கணும்.
ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6,000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். 30% 20,000ல் 30% 6,000 ரூபா மாதம் இது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு கார்பஸ் அவங்களுக்கு ஒரு பில்ட் ஆயிருக்கும். அது எவ்வளோ ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா ஆயிருக்கும். நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில், ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 14-15% ஒரு ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்னில் உங்களுக்கு இது பில்டப் ஆயிருக்கும். ஓகே. இதே அவர் ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணுறாரு, 10 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, கட்டிட்டு இருக்காரு, 20 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாருன்னா அந்த பணம் கிட்டத்தட்ட 62-63 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மூலமாக தான் உங்கள் கார்பஸை பில்ட் பண்ண முடியும். சார் இப்போ ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். ஏன்னா இப்போ நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம இதை பற்றி பேசும்போது வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரவீன் நீங்கள் வந்து 65 லட்சம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, 1 கோடி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுமா அது? ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சங்கிறதுக்கு வேல்யூ என்ன இருக்கும்? இன்னைக்கு 10 லட்சத்தோட வேல்யூ தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் பீட் பண்ணுன்னா என்னன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி பேசுங்க பிரவீன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நாம் இந்த சேனலில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படின்னா மற்ற சேனல் இல்லாத அளவுக்கு ஒரு சிக்னேச்சர் மூவ் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ப்ராக்டிக்கலாக அதை எப்படி பீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம 60 லட்சம் ஓகே, ஆனால் 5 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அதுக்கான வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைங்க சார், இன்ஃப்ளேஷன் இருக்கனால. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுவோம், எப்பயுமே எந்த கெஸ்ட் வந்தாலும் நம்ம இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இன்ஃப்ளேஷனை நாங்கள் பீட் பண்ணோம். 60 லட்சம்னா அந்த 60 லட்சம் வேல்யூ இருக்க மாதிரி எப்படி நான் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்க சார். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த எஸ்ஐபிலாம் நான் வந்து சொல்கிறது எல்லாமே ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லக்கூடிய எஸ்ஐபி. 10 வருஷம் அவங்க கட்டினாங்கன்னா 15 லட்சம் இருக்கும், ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா 62 லட்ச ரூபா இருக்கும்னு சொல்கிறது எல்லாமே ஒரு 13-14% ஏற்கனவே நம்ம பார்த்த ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறது. ஓகேங்க சார். இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எஃப்டிலையோ கோல்டுலையோ முதலீடு பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வராது. ஆமாங்க சார். சரிங்களா? எஃப்டியில் இன்ஃப்ளேஷனோட ஒரு 1/2% குறைவாக தான் ரிட்டர்ன்ஸ் வருதுங்க. கோல்டுல ஒரு 1% 1.5% ஜாஸ்தி வரலாம் இன்ஃப்ளேஷனோட, அவ்வளவுதான் மேக்ஸிமம். லாஸ்ட் வீடியோல நீங்க சொல்லியிருந்தது அந்த 10-20 இயர்ஸ் எடுத்துட்டாலே உங்களுக்கு 9% கம்மியா தான் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு 2%, 1%, 2% ஜாஸ்தி கொடுக்கலாம், அவ்வளவுதான். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வேணும், ஒரு 10%க்கு மேல டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா வேற எங்கேயுமே அதை பண்ண முடியாதுங்க. ஒன்லி இன் ஈக்விட்டிஸில் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் ரொம்ப சிம்பிளிஃபைடான ரூட். இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டான மக்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைட் ரூட் இதில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் இது சொன்னது வந்து ஒரு 6,000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 20 வருஷத்துக்கு அதே சம்பளத்தில் அவங்க இருக்க போகிறது இல்லை. அவங்களுடைய சம்பளம் வருஷம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் வச்சுக்கோமே. ஓகே. நீங்க அந்த வருஷம் 6,000, அடுத்த வருஷம் ஒரு 6,600 ரூபா போடலாமா? அந்த மாதிரி ஒரு வருஷமும் அந்த ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன 20 வருஷத்துல 1,52 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வரும். ஓகே. 50 வயசுலேயே 30 வயசுல 50 வயசுலேயே அந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ 6,000 ரூபா அவங்க வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போயிட்டு 10% அவங்க வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்க 20 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா உங்களுக்கு கார்பஸ் இருக்கும். அதாவது ஈவன் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் நம்ம 16 வச்சுக்கிட்டா கூட அது 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 கோடி ரூபா கார்பஸ் இருக்கும். ஓகே. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொன்னா இந்த 1.5 கோடி ரூபா கார்பஸ் வச்சு அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை வேற எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டுக்கோ கோல்ஸ்க்கோ அவங்க இதை யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒரு நார்மல் எஸ்ஐபிக்கும் ஸ்டெப் அப் எஸ்ஐபிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். நீங்க 6,000 ரூபா வெறும் சிம்பிளான நார்மல் எஸ்ஐபி போடுறீங்க, 20 வருஷம் கண்டினியூ பண்றீங்க, 62 லட்ச ரூபா இருக்கும். நீங்க அதே ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போறீங்க, 1.5 கோடி ரூபா இருக்கும். டபுளுக்கு மேலேயே வந்துருது இல்லைங்க சார். நீங்க இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வருஷம் 10% இன்க்ரீஸ், பர் மந்த் இன்க்ரீஸ் வந்து 10%. இதை பண்ணிட்டோம்னா இட் வில் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே. இதுல என்ன வேணும்? டிசிப்ளின் வேணும். இது எல்லாருமே வந்து ஒரு 20 வருஷம் எஸ்ஐபி போடுறது ஈஸியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி கிடையாது. ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும். மார்க்கெட் கீழே வந்துச்சா, ஐயோ என்னுடைய வேல்யூ கீழே இருந்துச்சு, நான் எடுத்துடணுமா, நான் தப்பான முதலீடு நான் செஞ்சுட்டேனா, அதுக்கு ஒரு ஆலோசகர் இருக்கணும், ஒரு அட்வைசர் இருந்து அவங்க சொல்லி இது கரெக்டு அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் ஃபால்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதை ஹேண்டில் பண்ணிட்டு போனோம்னா அவர் வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவார். ஓகே. ஸோ அதுக்கு தான் அட்வைசர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே. இந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு நிதி ஆலோசகருடைய முக்கியமான வேலை வந்துட்டு நீங்கள் இவ்வளோ முதலீடு பண்ணுங்க இவ்வளோ கிடைக்கும் இதை சொல்கிறது மட்டும் கிடையாது.
லைக் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி பண்ணணும், எமர்ஜென்சி சேவிங் ஃபண்ட் எப்படி பண்ணணும், அண்ட் ஆக்டிவ் இன்கம் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும், அந்த ஆக்டிவ் இன்கம் உங்களுடைய வருமானத்தை எப்படி பெருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும், அதுக்கான ஒரு ஆலோசனைகள் சொல்கிறது தான் முக்கியமான வேலை அப்படிங்கும்போது எனக்கு அதுவே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம யூஸ்வலாக மக்களுடைய குழப்பத்துக்கு காரணம் என்ன, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்றைக்கி ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த 15-15-15 ஃபார்முலா நீங்கள் போடுங்க, 15 வருஷத்துக்கு 15,000 போட்டிங்கன்னா 15% உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நாம் இந்த கேள்விகள் நம்ம உள்ள வைக்கும் போது இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கேள்விகள் உள்ள வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 1 கோடிக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும், அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுங்க சார். ஸோ எனக்கு நீங்கள் சொன்னதுலேயே வரேங்க சார். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நீங்கள் சொன்னீங்களேங்க சார், எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நான் எவ்வளோ சேர்த்து வச்சா எனக்கு கரெக்டாக இருக்குங்க சார்? இப்போ அதே 20,000 சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு எவ்வளோ இந்த நல்லா இருக்கும்? ஸோ இப்போ வந்து ஒரு 20,000 சம்பாதிக்கிறவர் வந்து ஒரு 30% சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொன்னேன். 30% சேமிக்கலாம்னா 6,000 ரூபா, பாக்கி 14,000 ரூபா வந்து அவருடைய எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஓகே. ஸோ அவர் 20,000 தான் சம்பாதிக்கிறாருங்கிறதுனால அவருக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தான் 1 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு டாக்ஸ் இல்லைன்னு பட்சத்தில் நம்ம அந்த டாக்ஸ் விஷயத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் எதுவுமே போக வேண்டியதில்லை. சரிங்களா? இது ஒரு நடுத்தர மக்கள், அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது எப்படி அப்பீலிங்காக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 6,000 ரூபா அவர் சேவ் பண்ணுறாருன்னா பாக்கி 14,000 ரூபா அவருடைய எக்ஸ்பென்ஸ். இந்த 14,000 ரூபா அவருக்கு வந்து மாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரால் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஐடியலாக 10 மாதம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து அவர் பில் பண்ணணும் எமர்ஜென்சி கார்பஸில். 10 மாதம் அப்படின்னு சொன்னால் 14,000 × 10 1,40,000 ரூபா அவர் வந்து பில் பண்ணணும். அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் 6 மாதமாவது பண்ணணும். ஓகே. எதுக்காக 6 மாதம் இவங்களுக்கெல்லாம் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வேலை திருப்பி கிடைச்சிடும். 20,000 30,000 சேலரி பிராக்கெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை திருப்பி கிடைச்சிடும். ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது 6 மாதம் கார்பஸ் இருந்தால் கூட போதும். ஓகே. ஸோ 6 மாதங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு 80,000-85,000 ருபீஸ் அவங்க ஒரு கார்பஸ் பில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை அவங்க பார்க்கலாம். சேமிக்கிறது, முதலீடு பண்ணுறது, பட்ஜெட்டிங் பண்ணுறது, அந்த வேலைகளை அவங்கள பார்க்கலாம். சி, ஒன்று அவங்களுடைய சம்பாத்தியத்தை அதிகப்படுத்த வைக்கணும். 1. 2வது அவங்களுடைய செலவினங்களை குறைக்கணும். 3வது அவங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கணும். சேமிப்பு அதிகரிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்டான அசெட் கிளாஸ்ல அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய வெல்த்தை பெருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒரு நிதி ஆலோசகரோட வேலை. ஓகே சார். சார் அப்புறம் அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான கவர் வந்து இங்கே இந்த ஒரு 20,000 பிராக்கெட் சேலரிக்குள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் சார்? ஸோ இந்த 20,000 சேலரி பிராக்கெட்டுன்னு இல்லை, டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஐடியலாக ஒரு 10 times ஆஃப் ஆனுவல் இன்கம் வந்து ஒரு கவரேஜாக வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இவர் 20,000னா 2,40,000 ரூபா இருக்கும். 2,40,000னா 10 மடங்குங்கிறது வந்து ஒரு 24 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா. இவருக்கு ஒரு 25 லட்ச ரூபா கவர் இருந்தால் அது ஐடியலாக இருக்கும். சரிங்களா? டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியம் கிடையாது. இப்போ 25 லட்ச ரூபா தான் ஒரு கவர் எடுக்கிறாருன்னா ஒரு வருஷத்துக்கே 30 வயசுக்கு வந்து ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபா தான் கட்டுவாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து அஃபோர்டபுள். ஓகே. பட் அதை ரீவிசிட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு 20,000 வாங்குறாரு, அடுத்த வருஷம் அவருக்கு 40,000 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர் கவர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி கவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும் அவர். ஓகே. எந்த காலகட்டத்திலையும் அந்த 10 மடங்கு ஐடியலாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு அந்த 10 times கவருக்கு கனெக்ட் பண்ணி அவங்க பண்ணிக்கணும். இப்போ நான் திடீர்னு ஒரு 10 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு சேலரி அதிகமாகுது, என்னோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதுன்னா இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி கவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், என் ப்ரீமியமாக இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 30 வயசில் எடுக்கிறீங்க, 35 வயசில் அவருக்கு வந்து ஒரு 60,000 ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுங்களேன். அவருக்கு கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா சம்பளம், 60,000 சம்பளம் வருதுன்னா கிட்டத்தட்ட 72 லட்ச ரூபா கவர் அவருக்கு தேவைப்படும். ஓகே. 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 ஸோ 72 lakhs டேர்ம் இன்சூரன்ஸ் கவர். அதுதான் 10 times ஆஃப் ஆனுவல் இன்கம். அப்போ வந்து அவர் 35 வயசுல எடுக்கும்போது ப்ரீமியமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இதை நம்ம வந்து ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்ரி இயர் ரீவிசிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தெரியாது டேர்ம் இன்சூரன்ஸ் கவரேஜை ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. ஓகே சார். சார் அப்படியே ஹெல்த் இன்சூரன்ஸும் லைக் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா அதோட எதனால அது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்த அவேர்னஸை விட இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸும் வந்திருக்காங்க, அவங்களும் விளம்பரங்கள் பண்ணுறாங்க, அதோட முக்கியத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறாங்க. எதனால ஹெல்த் இன்சூரன்ஸு இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஒரு வருஷமும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் தான் இருக்கிறதுலே அதிகமான இன்ஃப்ளேஷன். இப்போ இந்தியாவில் வந்து 2 இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமானதுன்னு பார்த்தோம்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் ஒன்று, எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் ஒன்று. ஸோ இது 2 தான் அதிகமான இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கவரேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 20,000 இருக்கக்கூடிய நபர் ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு 3-4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தான் ப்ரீமியம் வரும். ஸோ விச் இஸ் லெஸ் தென்
₹1000 a month. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே அவர் வந்து என்ன பண்ணோம், அந்த அவர் செலவு பண்ணக்கூடிய அந்த ₹20,000 மாச வருமானத்தில் 14,000 தான் அவருக்கு எக்ஸ்பென்ஸ்னு அவர் ப்ரொவிஷன் பண்ணி வைக்கும்பொழுது அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கணும் அவர். ஓகே. அதாவது இந்த சேமிப்பு போக மீதி இருக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே அவங்க வரணும். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறது தான் ஃபினான்ஷியல் பிளானரோட வேலை. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ 50 இயர்ஸ்ல எனக்கு ஒரு 1.5 கோடி ரூபா கார்பஸ் வருதுங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 60 இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் இருக்கு. ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு பென்ஷன் பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ்? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 10 வருஷம் ரிட்டையர்மெண்ட் இருக்குங்கிறதெல்லாம் இன்னி தேதிக்கு வச்சு நம்ம சொல்கிறோம். இன்னி தேதிக்குமே யாருமே 60 வயசுல ரிட்டையர் ஆகிறது கிடையாது. ஐடி துறையிலலாம் இருக்கிறவங்கலாம் நீங்கள் 50 வயசுக்கு மேலேயே வேலை இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து 20 வருஷம் கழிச்சு அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்னும் முன்னோக்கி தான் வருமே ஒழிய பின்னோக்கி போகாது. ஓகே. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அது 50 வயசுல அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆயிருங்கிறதா என்னுடைய. சார் இதுக்கப்புறம் அந்த இன்னொரு பிளான் சொல்லுவாங்க சார், இந்த மாதம் பென்ஷன் மாதிரி வர பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லைங்க சார், அது எந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குங்க சார்? ஆன்யூட்டி பிளான்ஸ் அதை நம்மளே மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நம்ம எஸ்டபிள்யூபி திட்டங்கள் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரவீன். நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க, ஒரு 35 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 58-60 வயசில் ரிட்டையர் ஆவாங்க. அவங்களுடைய லாஞ்சிவிட்டின்னு பார்த்தோன்னா அந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்க்கும்போது 70 இயர்ஸ் 75 இயர்ஸ் அவங்களுடைய லாஞ்சிவிட்டி இருக்கும். ஓகே. இப்போல்லாம் 50 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. 25 வயசுல தான் வேலையே கிடைக்குது. 25 வருஷம் வேலை பார்க்குறாங்க. இப்போ லாஞ்சிவிட்டிலாம் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே. 75 80 85ங்கிறது ஒரு லாஞ்சிவிட்டி ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்பொழுது 25 வருஷம் அவங்களுடைய ஏர்னிங் பீரியடு, 25 வருஷம் ரிட்டையர்மெண்ட் பீரியடு. ஓகே. முன்னாடி அப்படி கிடையாது. 35 வருஷம் ஏர்னிங் பீரியடு, ஒரு 15 வருஷம் தான் நான் இன்கம் ஏர்னிங் பீரியடு. ஆமாம். சரிங்களா? இப்போ வந்து அதன் ட்ரெண்ட் அப்படியே மாறி இருக்கு. ஓகே. இன்னும் போக போக அந்த ட்ரெண்ட் இன்னும் மாறும். ஓகே. ஸோ ஒருத்தருடைய லைஃப் ஸ்பேனில் அவங்க ஏர்ன் பண்ணுற பீரியடை விட ஏர்ன் பண்ணாத பீரியடு ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. அது முதல்லேருந்தே அவங்க 30 வயசுலேருந்தே 25 வயசுலேருந்தே பிளான் பண்ணால் மட்டும்தான் அதை அவங்கள டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஓகே. சில்ட்ரன் ஆர் நாட் தேர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். ஆமாங்க சார். தே ஷுட் ஹேவ் தேர் ஓன் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். ஏன் வந்து நம்ம பிள்ளைகளை பசங்களை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது? இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற இந்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு. இந்த மாதம் ஏர்னிங் 20,000 30,000 இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. இப்போ செபியே பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு எஸ்ஐபி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் கீழே போகிறாங்க. ஓகே. மாதம் 5000 6000 சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது, அந்த வெல்த் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப லைட்டாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஓகே ஓகே. ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங், ஒரு சேவிங்ஸு, இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறது, இல்லை இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, பட்ஜெட்டை குறைக்கணுங்கிறத ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு இன்னும் அது தெரிய வரல. வரக்கூடிய காலங்களில் அது வரும்னு நான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த 20,000 பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து 20,000 சம்பாதிக்கிறத வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து இந்த 20,000 பிராக்கெட்டில் இருக்கவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே இருக்கவங்க தான் மெஜாரிட்டி அதிகம். இந்த 20,000லேருந்து ஒரு 35,000 பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ரொம்ப அதிகம். நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் பிளானிங்கே தேவைப்படுது. அப்படின்றனால தான் இது சார் இதுவே எங்களுக்கு இந்த பிராக்கெட்டில் இருக்கவங்களை சூஸ் பண்ணதுக்கு காரணம் நம்மளோட ரிஃப்ளெக்ட் மணி சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை மென்ஷன் பண்ணியே கேட்டாருங்க சார். எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் 1 கோடி 10 கோடிலாம் சொல்கிறீங்க, 20,000 சம்பாதிக்கிறதுக்கு எப்படி சேவ் பண்ணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சப்ஸ்கிரைபர் யார் நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க, ஆனந்தன் நேம் வந்துருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார்.